ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூல் சார் சேனல். குவைத்தியின் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கைத்தான் பிளாக் 7 வசிக்கும் மக்கள் புது பார்க்கிங் இடங்களை அரை லாரிகள் மற்றும் தண்ணீர் டேங்கர்களுடன் ஆக்கிரமித்துள்ள பல அலங்கார கடைகளால் ஏற்பட்டதாக கூறப்படும் தொடர்ச்சியான பார்க்கிங் குழப்பம் குறித்து அதிகரித்து வரும் விரக்தியை தெரிவித்துள்ளனர். ஒரு குடியிருப்பாளரிடமிருந்து பெறப்பட்ட புகாரின்படி அந்த பகுதியில் உள்ள 4 அலங்கார கடைகள் வாகன நிறுத்தும் இடங்களை சேமிப்பு மற்றும் ஏற்றுதல் மண்டபங்களாக பயன்படுத்துகின்றன. இதனால் குடியிருப்பாளர்கள் தங்கள் சொந்த வாகனங்களை நிறுத்துவதற்கு மிக குறைந்த இடமே உள்ளது. இந்த அரை லாரிகள் அலங்கார பொருட்களை ஏற்றி நிரந்தரமாக நிறுத்தப்படுகின்றன. மேலும் தண்ணீர் டேங்கர்கள் பெரும்பாலும் மீதமுள்ள இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. குடியிருப்பாளர்களால் வாகன நிறுத்தும் இடங்களை கண்டுபிடிப்பது சாத்தியமற்றதாகி வருகிறது என்று புகார்தாரர் கூறினார். டெலிவரி நேரங்களில் கடை வாகனங்கள் சாலையோரத்தில் அடைக்கப்படுவதால் குடியிருப்பாளர்கள் தங்கள் கார்களை முறையற்ற முறையில் நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது நிலைமை மோசமடைகிறது என்றும் அவர் கூறினார். இதனால் தொகுதியின் குறுகிய தெருக்களில் அடிக்கடி தகராறு மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், குறிப்பாக குவைத் நகராட்சி மற்றும் போக்குவரத்து துறையினர் இப்பகுதியை ஆய்வு செய்து ஒழுங்கை மீட்டெடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியிருப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிகாரிகள் தலையிட்ட போது வாகன நிறுத்துமிடங்கள் வணிகங்களுக்கு அல்ல, குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவதை உறுதி செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று குடியிருப்பாளர் முறையிட்டார். குவைத்து சமூக, குடும்ப மற்றும் குழந்தை பருவ விவகார அமைச்சர் டாக்டர் அம்தால் ஹாதி அல் ஹுவைலா அவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் இயக்குநர்கள் குழுவை கலைத்து தற்போதைய வாரிய தலைவர், 2 முன்னாள் தலைவர்கள் மற்றும் பல குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டு ஊழியர்களை அமைச்சின் ஆய்வுக்குழுக்காக கண்டறியப்பட்ட கடுமையான நிர்வாகம் மற்றும் நிதி மீறல்கள் காரணமாக பொதுவழக்கறிஞரிடம் பரிந்துரைத்ததாக அறிவித்தார். இந்த முடிவு தொடர்புடைய சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க உள்ளது என்பதால் அல் ஹுவைலா அவர்கள் உறுதிப்படுத்தினார். இது பங்குதாரர்களின் நிதியை பாதுகாப்பதிலும் எந்த ஒரு மீறல் அல்லது தவறாக பயன்படுத்துவதிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பதிலும் அமைச்சகம் ஆர்வமாக உள்ளது என்பதை குறிக்கிறது. விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறியதாக நிரூபிக்கப்பட்ட எந்த ஒரு இயக்குநர் குழுவிற்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அமைச்சகம் தயங்காது என்று அவர் வலியுறுத்தினார். சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதில் கூட்டுறவு ஒரு முக்கிய தூணாக இருப்பதால் நாட்டில் கூட்டுறவு பணி அரசியல் தலைமையின் ஆதரவையும் கவனத்தையும் பெறுகிறது என்று அவர் கூறினார். கூட்டுறவு சங்கங்களின் செயல்திறன் மற்றும் நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக அவற்றின் நிர்வாகம் மற்றும் மேற்பார்வையை வலுப்படுத்த அமைச்சகம் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். சூடானியர்களுக்கான நாட்டில் செவிலியர்களாக பணிபுரிய குடியிருப்பு அனுமதிகளை கடத்தியதில் ஈடுபட்ட ஒரு வலையமைப்பின் உறுப்பினர்களின் சிறை தண்டனை மேல்முறையீடு நீதிமன்றம் ரத்து செய்தது. மேலும் ஒரு குடிமகன் மற்றும் அவரது மகன் 10,000, 3,000 மற்றும் மற்ற 2 பிரதிவாதிகளுக்கு 3,000 மற்றும் 5,000 அபராதம் விதித்தது. பொது வழக்குரைஞர் ஒரு நிறுவனத்தை வைத்திருந்தும் குடிமகன், அவரது 2 மகன்கள் மற்றும் 2 வெளிநாட்டவர்கள் மீது மனித கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. முதல் பிரதிவாதிக்கு சொந்தமான பொது வர்த்தக நிறுவனம் மூலம் விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டவர்களை ஆட்சேர்ப்பு செய்து பெற்றதாக பிரதிவாதிகள் மூலம் குற்றம் சாட்டப்பட்டது. ஏமாற்றுதல் மற்றும் மோசடி மூலம் அவர்களின் பாஸ்போர்ட்டுகளை பறிமுதல் செய்தனர். இதனால் அவர்கள் குவைத்தில் சேவைகளாக வேலை செய்வதாக நம்ப வைக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் தொழிலாளரிடமிருந்து வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களுக்கு ஈடாக பணத்தை பெற்றனர். வேலைக்கான அவர்களின் தேவையையும் அவற்றை பயன்படுத்துவதற்கான பணத்தையும் பயன்படுத்திக் கொண்டு அவர்களின் சுதந்திரத்தை நிதி ரீதியாக கட்டுப்படுத்தினர். குற்றம் ஒழுங்கமைக்கப்பட்டு சூடான் மற்றும் குவைத் இடையேயான எல்லையை தாண்டியது. பணத்திற்கு ஈடாக வெளிநாட்டினரின் பணி அனுமதி சீட்டுகளை பெற உதவியதாகவும் மனிதவளத்திற்கான பொது ஆணையம் அமைப்பில் போலியான அறிக்கைகளை உள்நாட்டு அதிகாரப்பூர்வ மின்னணு ஆவணங்களை மோசடி செய்ததாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவியல் நீதிமன்றம் முன்பு சில பிரதிவாதிகளுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து $3,000 குவைத் அபராதம் விதித்திருந்தாலும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சிறை தண்டனையை ரத்து செய்து அபராதம் விதித்து மீதமுள்ள பிரதிவாதிகளை விடுவித்ததை உறுதி செய்தது. குவைத்தில் வார இறுதியில் பகலில் வெப்பமான வானிலையும் இரவில் மிதமான குளிர்ச்சியான வானிலையும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. வடமேற்கிலிருந்து நீண்டு செல்லும் உயர் அழுத்த அமைப்பு நாட்டை பாதித்து வருவதாகவும் இதனால் வெப்பமான வறண்ட காற்று வீசுவதாகவும் லேசானது முதல் மிதமான வடமேற்கு காற்று வீசுவதாகவும் வானிலை ஆய்வு மையம்
இயக்குனர் தரார் அல் அலி அவர்களிடம் குணாவிடம் தெரிவித்தார். வியாழக்கிழமை வானிலை முன்னறிவிப்பின்படி வெப்பநிலை 35 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு 6 முதல் 26 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கடல் நிலைமைகளில் 1 முதல் 3 அடி வரை லேசானது முதல் மிதமான அலையை எழும்பும். இரவு நேர வெப்பநிலை மிதமானது முதல் குளிர்ச்சியானது வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 16 முதல் 18 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். காற்று மாறுபடும் மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் 2 அடி வரை இருக்கும். மேலும் கடல் அமைதியாக இருக்கும். அலைகள் 1 முதல் 2 அடி வரை இருக்கும். வெள்ளிக்கிழமை வானிலை வெப்பமாக இருக்கும். அதிக வெப்பநிலை 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். காற்று மாசுபடும். லேசானது முதல் மிதமானது வரை மணிக்கு 6 முதல் 22 கிலோமீட்டர் வரை இருக்கும். கடல் அலைகள் லேசானது முதல் மிதமான அளவில் 1 முதல் 2 அடி வரை தொடரும். இரவு நேர வெப்பநிலை 15 முதல் 19 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ச்சி அடையும். தென்மேற்கு காற்று மணிக்கு 8 முதல் 30 கிலோமீட்டர் வரையிலும் கடல் அலைகள் 1 முதல் 3 அடி வரையிலும் இருக்கும். சனிக்கிழமை பகல் நேர வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வெப்பமாக இருக்கும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. காற்று தென்மேற்கிலிருந்து வடமேற்கு நோக்கி மணிக்கு 10 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் அலைகள் 1 முதல் 4 அடி வரை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு நேரங்களில் வெப்பநிலை 17 முதல் 19 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்றும் வடமேற்கிலிருந்து மணிக்கு 8 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் அலைகள் 1 முதல் 5 அடி வரை உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வார இறுதி முழுவதும் குளிரான இரவுகளை எதிர்பார்க்கும் அதே வேளையில் பகல் நேர வெப்பமான சூழ்நிலைகளுக்கு தயாராக இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்துகிறது. குவைத்திலிருந்து இந்தியாவிற்கு வழக்கமாக நாடு கடத்தப்பட்ட விமானம் ஒரு தொந்தரவான மர்மமாக மாறியுள்ளது. குவைத்தின் விருந்தோம்பல் துறையில் பல தசாப்தங்களாக பணியாற்றி வந்த 53 வயதான மங்களூரை சேர்ந்த சூரஜ் லாமா இந்த மாத தொடக்கத்தில் கொச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சிறிது நேரத்திலேயே காணாமல் போனார். அவரது குடும்பத்தினர் பதிலுக்காக இயங்கி தவித்தனர். அதிகாரிகள் துப்புகளுக்காக திணறினர். குவைத்தில் மது விஷம் குடித்ததாக கூறப்படும் வழக்கை தொடர்ந்து பகுதி நினைவாற்றல் இழப்பு மற்றும் பேச்சு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லாமா அக்டோபர் 4 ஜசீரா ஏர்வேஸ் வழியாக நாடு கடத்தப்பட்டார். இருப்பினும் அவரது மருத்துவ நிலை குறித்தோ அல்லது நாடு கடத்தப்படுவது குறித்தோ அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்படவில்லை. இன்னும் வருத்தமளிக்கும் விதமாக அவர் தனது சொந்த ஊரான பெங்களூருக்கு பதிலாக கொச்சிக்கு விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டார். அவரது மகன் சாண்டல் லாமாவின் கூற்றுப்படி குவைத்தில் உள்ள ஒரு நண்பர் லாமாவின் விமான டிக்கெட்டின் புகைப்படத்தை அனுப்பிய பிறகுதான் குடும்பத்தினர் நாடு கடத்தப்பட்டதை அறிந்தனர். அவர் கொச்சிக்கு தனியார் திசை திருப்பப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்டதை அறிந்த நாங்கள் அதிர்ச்சியடைந்தோம் என்று சாண்டன் கூறினார். அக்டோபர் 5 கொச்சிக்கு வந்த பிறகு சூரஜ் விமான நிலையத்திலிருந்து வெளியே நடந்து சென்று ஒரு பேருந்தில் ஏறியதாக கூறப்படுகிறது. பின்னர் ஒரு மெட்ரோ பேருந்து ஓட்டுநர் அவரை கண்டார். அவர் குழப்பமடைந்து தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தார். பின்னர் போலீசார் அவரை ஆல்வாவில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்காக்கரா அருகே கண்டுபிடித்து அக்டோபர் 10 கமலச்சேரியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அடுத்து என்ன நடந்தது என்பது மர்மத்தை மேலும் ஆழமாக்குகிறது. அனுமதிக்கப்பட்ட 20 நிமிடங்களுக்கு பிறகு லாமா மருத்துவமனையில் இருந்து வெளியேறி நகரத்திற்குள் மறைந்து போவதை சிசிடி காட்சிகள் காட்டுகின்றன. அந்த தருணத்திலிருந்து அவரை பார்த்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் இல்லை. அவர் கண்டுபிடிக்கும் தீவிர முயற்சியில் சாண்டன் கேரள உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். செவ்வாயன்று கேரள காவல்துறை பதில் அளிக்க உத்தரவிட்டது. குடும்பத்தினர் தலையீட்டிற்காக பிரவாசி சட்டப்பிரிவு மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தை அணுகியுள்ளனர். இந்த வழக்கை ஆழ்ந்த கவலைக்குரியது என்று விவரித்த PLC செய்தி தொடர்பாளர் சுதீப் திருநிலத் இவ்வளவு பாதிக்கக்கூடிய நிலைமையில் உள்ள ஒரு நபர் எவ்வாறு பாதுகாப்பின்றி பயணிக்க அனுமதிக்கப்பட்டு குடியேற்றத்தை முடித்து தனது பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு விமான நிலையத்திலிருந்து வெளியேற முடிந்தது என்று கேள்வி எழுப்பினார். அவர் நாடு கடத்தப்பட்டது குறித்து குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்படவில்லை. மேலும் அவர் தவறான இடத்திற்கு அனுப்பப்பட்டார். அதே நேரத்தில் தனியாக பயணிக்க தகுதியற்றது என்பது கவலையளிக்கிறது என்று திருநிலத் கூறினார். அதைத் தொடர்ந்து சமூக ஊடக முறையீடுகள் மற்றும் உள்ளூர் தேடல்கள் தொடங்கியுள்ளன. அக்டோபர் 15 அன்று கமலசேரி அருகே லாமாவை பார்த்ததாக கூறும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவர் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் எதுவும் வெளிவரவில்லை. இப்போதைக்கு பாதை குளிர்ச்சியாகிவிட்டது. வெளிநாட்டில் வாழ்க்கையை கட்டியெழுப்புவதில்
தனது சிறந்த ஆண்டுகளை கழித்த ஒருவர் இப்போது தனது தாயத்தில் காணாமல் போயா அந்த காரணமாக போன குவைத்தில் நாடு கடத்தப்பட்ட செயல்முறை மற்றும் பாதிக்கக்கூடிய நாடு திரும்புபவர்களை இந்தியா கையாள்வது குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. குவைத்தில் முந்தி செல்லும் வரம்புகளை மீறுதல், வேண்டுமென்றே போக்குவரத்தை தடுத்தல், போக்குவரத்து சாலைகளை தடுத்தல் மற்றும் தடை செய்யப்பட்ட பகுதியில் வாகனங்களை நிறுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான விதிமீறல்களுக்கு 2 மாத காலத்திற்கு வாகனங்களை பறிமுதல் செய்ய பொது போக்குவரத்து துறை ஒரு புதிய நிர்வாக சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. பறிமுதல் காலம் முடிந்த பிறகு குற்றவாளிகள் 15 குவைத் தினார் முதல் 20 குவைத் தினார் வரை அபராதம் செலுத்த வேண்டும். 2025ஆம் ஆண்டின் நிர்வாக சுற்றறிக்கை எண் 9 என்ற சுற்றறிக்கை நேற்று அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்ததாக பாதுகாப்பு வட்டாரம் உறுதிப்படுத்தியது. ஆபத்தான முறையில் முந்தி செல்வது மற்றும் போக்குவரத்து தடுப்பது உள்ளிட்ட மீறல்களுக்கு 2 மாத சிறை தண்டனை அபராதம் இந்த வார தொடக்கத்தில் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டதாக வட்டாரம் குறிப்பிட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கை இப்போது சட்டவிரோத வாகன நிறுத்தம் மற்றும் பொது வாகன நிறுத்தமிடங்கள் வேண்டுமென்றே தடை செய்தல் ஆகியவற்றை உள்ளடக்கி அபராதத்தை நீடிக்கிறது. இது சமீபத்திய மாதங்களில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் புதிய நடைமுறைகளை கண்டிப்பாக செயல்படுத்த அனைத்து உதவி இயக்குநர்கள், துறை தலைவர்கள் மற்றும் தொடர்புடைய ஊழியர்களுக்கு இந்த உத்தரவு மேலும் அறிவுறுத்துகிறது. மேலும் எந்த ஒரு அதிகாரியும் கட்டாய காலம் முடிவதற்குள் தடையை அகற்றுவதற்கு தடை செய்கிறது. போக்குவரத்து ஒழுக்கத்தை பேணுவதற்கும் அனைத்து சாலை பயணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அதன் உறுதிப்பாட்டை இந்த முடிவு பிரதிபலிக்கிறது என்று பொது போக்குவரத்து துறை வலியுறுத்தியுள்ளது. மேற்கு கரையின் மீது இறையாண்மையை திணித்து ஒரு தீர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 2 மசோதாக்களை இஸ்ரேலின் நெசட் அங்கீகரித்ததற்கு குவைத் தனது கண்டனத்தை வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக வெளிப்படுத்தியது. இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்களை முக்கியமாக எண் 2234 வெளிப்படையாக மீறுவதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த சட்டவிரோத நடைமுறைகளை தடுத்து நிறுத்தவும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் இரு மாநில தீர்வையும் குறைமைப்பதற்கு உட்படுத்தும் ஆக்கிரமிப்பு விரிவாக்க கொள்கையை தடுக்கவும் சர்வதேச சமூகமும் பாதுகாப்பு கவுன்சிலும் தங்கள் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்று குவைத் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட 1967 எல்லைகளின் பாலஸ்தீன சகோதரர்கள் ஆதரிப்பதிலும் அவர்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை ஆதரிப்பதிலும் குவைத்தின் உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சகம் அடியோடிட்டு காட்டியது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் இறையாண்மையை திணிக்கும் மற்றும் அதன் பிரதேசத்தில் கட்டப்பட்ட சட்டவிரோத குடியேற்றங்களை செயல்படுத்தும் 2 வரைவு சட்டங்களுக்கு இஸ்ரேலிய நெசட் ஒப்புதல் அளித்தது. எகிப்து, அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளும் வியாழக்கிழமை கண்டித்தன. எகிப்தின் வெளியுறவு அமைச்சகம் குவைத், ஜோர்டான், இந்தோனேசியா, பாகிஸ்தான், துருக்கி, ஜிபூட்டி, சவுதி அரேபியா, ஓமன், காம்பியா, பாலஸ்தீனம், கத்தார், லிபியா, மலேசியா மற்றும் நைஜீரியா, அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் இந்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டம் மற்றும் கிழக்கு ஜெருசலேம் உட்பட 1967 முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களின் தன்மை மற்றும் சட்டப்பூர்வ நிலையை மாற்றுவதை நோக்கமாக கொண்ட இஸ்ரேலிய நடவடிக்கைகளை கண்டிக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 2334 அப்பட்டமாக மீறுவதாக அந்த அறிக்கை கூறியது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் குடியேற்ற கட்டுமானத்தின் சட்டவிரோதத்தை உறுதிப்படுத்திய சர்வதேச நீதிமன்றம் ஆலோசனை கருத்தையும் இது மேற்கோள் காட்டியது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்கள் மீது இஸ்ரேலுக்கு எந்த இறையாண்மையும் இல்லை என்பதை இந்த அறிக்கை மீண்டும் உறுதிப்பட்டது. மேலும் அக்டோபர் 22, 2025 அன்று வெளியிட்ட ICJ-இன் ஆலோசனை கருத்து வெளியிட்டது. இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு இணங்கும், குறிப்பாக UNRWA உள்ளிட்ட UN நிறுவனங்கள் மூலம் மனிதாபிமான உதவிகள் வருவதை உறுதி செய்யவும் அழைப்பு விடுத்துள்ளது. போர் முறையாக பட்டினி கிடப்பதை தடை செய்வதை ICJ மீண்டும் வலியுறுத்தியது மற்றும் காசாவிற்கு உதவி வழங்குவதை இஸ்ரேல் தடுப்பதை கண்டித்தது. பாலஸ்தீனியர்களுக்கு கட்டாய இடம்பெயர்வு மற்றும் தாங்க முடியாத வாழ்க்கை நிலைமைகளுக்கு எதிராக இந்த கூட்டு அறிக்கை பாலஸ்தீனிய மக்களின் சுய நிர்ணய உரிமையையும் கிழக்கு ஜெருசலேமை அதன் தலைநகராக கொண்ட ஜூன் 4, 1967 எல்லையின் ஒரு சுதந்திர அரசை நிறுவுவதையும் மேலும்
அடிக்கோடிட்டு காட்டியது. அதே நேரத்தில் சர்வதேச சமூகம் அதன் சட்ட மற்றும் தார்மீக பொறுப்புகளை ஏற்கவும் இஸ்ரேல் அதன் சட்டவிரோத நடவடிக்கைகளை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்தவும் வலியுறுத்தியுள்ளது. பாலஸ்தீன மக்களின் நியாயமான உரிமைகளை உணர்ந்து கொள்வதன் மூலம் மட்டுமே ஒரு நியாயமான மற்றும் விரிவான அமைதியை அடைய முடியும் என்று அது முடிவு செய்தது. குவைத்தில் நீதிபதி சுல்தான் ஃபௌரோசியின் வாகனத்திற்கு தீ வைத்த வழக்கில் தீ வைத்தல், துப்பாக்கி வைத்திருத்தல் மற்றும் போதைப்பொருள் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் 2 முக்கிய பிரதிவாதிகளுக்கு முறையே 4 மற்றும் 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. கேசேஷன் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வெளியிட்டது. போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் முதல் பிரதிவாதிக்கு எதிரான 4 ஆண்டு சிறை தண்டனையை நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆளும் சபா குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்ததையும் நீதிமன்றம் உறுதி செய்தது. குவைத்தில் முக்கிய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து பின்தொடர்வதற்காக பணிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவின் 32வது கூட்டத்திற்கு மேன்மை தாங்கிய பிரதமர் ஷேக் அஹ்மத் அப்துல்லா அல் அஹ்மத் அல் சபா அவர்கள் வியாழக்கிழமை தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தின் போது சீன மக்கள் குடியரசு உட்பட்ட குவைத் தனது மூலோபாய உறவுகளை கொண்ட நாடுகளுடன் ஒத்துழைப்பை வெளிப்படுத்துவதற்கும் வளர்ச்சி திட்டங்களை ஆதரிப்பதற்கும் முதலீடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை ஒருங்கிணைப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்ட பரந்த கூட்டாண்மைகளை திறப்பதன் முதல் மெகா வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் குவைத்தின் உறுதிப்பாட்டை பிரதமர் அடிக்கோடிட்டு காட்டினார். பேச்சுவார்த்தைகளுக்காக சீன மக்கள் குடியரசின் துணைத் தலைவர் அடுத்த மாத தொடக்கத்தில் குவைத்துக்கு அதிகாரப்பூர்வமாக வருகை தருவார் என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளின் தலைமைகளுக்கும் அரசாங்கங்களுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை மற்றும் வலுவான நம்பிக்கையின் அடிப்படையில் சிறப்பான நட்புறவை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் பொருளாதார, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை புதிய எல்லைகளுக்கு முன்னேற்றுவதற்கும் வழிவகுக்கும் முக்கிய கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதே இந்த ஒப்பந்தங்களின் நோக்கமாகும். கூட்டத்தின் போது மாண்புமிகு அமீர் ஷேக் மெசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அஸ்பா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் திட்டமிடப்படி மெகா மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அரசாங்க உறுதிப்பாட்டின் மூலம் விரிவான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மெகா மேம்பாட்டு திட்டங்களை சீராக செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக தொடர்புடைய அரசு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுடன் பின்தொடர்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு மூலம் பொருளாதார அடித்தளத்தை பன்முகப்படுத்தவும் நம்பிக்கைக்குரிய துறைகளை உயர்த்தவும் முயற்சிகளை முடுக்கிவிடுமாறும் குழுவிற்கு உத்தரவிட்டார். மெகா மேம்பாட்டு திட்டங்களின் தற்போதைய மற்றும் வரவிருக்கும் கட்டங்களுக்கு இலக்கு மற்றும் வெளியீட்டு அடைவு தேர்வுகளை திறம்படவும் குறிப்பிட்ட கால அட்டவணைப்படி நிறைவேற்ற சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் நெருக்கமான ஒருங்கிணைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சியின் தேவை என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆசிய விவகாரங்களுக்கான உதவி வெளியுறவு அமைச்சரும் குழு அறிக்கையாளருமான தூதர் சமீர் ஜவஹர் ஹயாத் அவர்கள் முக்கிய மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான உயர்மட்ட அமைச்சர்கள் குழுவின் கூட்டங்களின் முடிவுகள் குறித்து விளக்கினார். கூட்டத்தில் பிரதமர் திவானா அப்துல் அஜீஸ் டாகிஸ் அல் தாகிர், பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா அலி அப்துல்லா அல் சலைம் அல் சபா அவர்கள், நகராட்சி மற்றும் வீட்டு விவகாரங்களுக்கான இணையமைச்சர் அப்துல் லத்தீப் அஹமத் அல் மிசாரி, மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் அசீஸ் அல் முஹைசிம், குவைத் நேரடி முதலீட்டு ஊக்குவிப்பு ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் ஷேக் டாக்டர் மிசால் ஜாஃபர் அல் அஹமத் அல் சபா அவர்கள், ஃபத்வா மற்றும் சட்டத்துறையின் தலைவர் ஆலோசகர் சலால் அதீக் அல் மஜித் ஆகியோர் மற்றும் ஆகிய விவகாரங்களுக்கான உதவி வெளியுறவு அமைச்சர் மற்றும் கமிட்டியின் அறிக்கையாளர் சயாத்மி தூதர் சயாத்மி. குவைத்தில் இன்று சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இணையத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.